Hi, welcome to Learn with Mithran. So, நம்ம part 3 of our Linux series, shell scripting ஓட introduction நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Already I have made two separate videos. One Linux ஓட fundamental commands and இன்னொன்று regular expression யூஸ் பண்ணி நம்ம advanced pattern searchingலாம் எப்படி find பண்றது along with grep and set command ஓட introduction நான் ஒரு separate videosல மேக் பண்ணியிருந்தேன். Suppose அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலனா I'll put down those video links in the description below. You can have a look into them. ஸோ இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா என்னன்னா introduction to shell scripting. நம்ம ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் செப்பரேட் டாப்பிக்காக வி வில் லேர்ன் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் லைக் லூப்பிங் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பியூராக ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி ரைட் பண்ணுறது, அதில் நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் பேசிக் எக்ஸ்பிரஷன்ஸ் கமாண்ட்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ நம்ம லைனக்ஸ் கமாண்ட்ஸில் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு EC2 மெஷினில் நான் ஒரு VM க்ரியேட் பண்ணி அந்த VMல நான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். பட் நம்ம டுடே என்ன பண்ண போகிறோம்னா we are not going to create an EC2 மெஷின். அந்த EC2 மெஷினில் நான் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு பதில் என்கிட்ட மை பர்சனல் விண்டோஸ் மெஷின் இருக்குது. ஸோ இந்த விண்டோஸ் மெஷினில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைனக்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதா இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஸ்டோருக்கு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஓப்பனிங் அ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். நீங்கள் ஒரு அஃபிஷியல் விண்டோஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு விண்டோஸில் இது ஒர்க் ஆகலை, இந்த இன்னைக்கு நம்ம பண்ண போகிற இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகலைன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ டு AWSல ஒரு லைனக்ஸ் வெர்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூ கேன் ரன் யுவர் கமாண்ட்ஸ். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய விண்டோஸ் மெஷினில் தான் நான் ஒரு VM ஒரு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு உபுண்டு பேஸ் மிஷின் நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஹவு டு ஐ டூ இட்னா, ஃபஸ்ட்டு சர்ச்சில் மேலே சர்ச் ஃபார் உபுண்டு அப்படின்னு மேலே சர்ச் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் உபுண்டு ரிலீசஸ்லாம் நிறைய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே இன்ஸ்டால்டுன்னு வருது. உங்களுக்கு என்ன வரணும்னா இங்கே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே எப்படி கெட்டுன்ற பட்டன் இருக்கோ இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டுன்னு வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உபுண்டுன்றதில் நான் ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனாக கெட்டுன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த உபுண்டு மெஷின் இன்ஸ்டாலேஷன் ஆகிருக்கும். சில பேருக்கு இது இன்ஸ்டாலேஷன் ஆகாமல் சப்போஸ் எரர் அடிச்சதுன்னா தெர் இஸ் அ ப்ரீ ரெக்வசைட். இது சில மெஷினில் எனேபிள் ஆகியிருக்கும், சில இதில் எனேபிள் ஆகிருக்காது. நம்ம அதை போய் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போது டு இன்ஸ்டால் அ கம்ப்ளீட் உபுண்டு டெர்மினல் வித் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் WSLன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்கள் உங்களோட மெஷினில் எனேபிள் ஆகியிருந்தால் மட்டும்தாங்க இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த WSL போய் நான் எனேபிள் பண்ணுறது எங்கன்றதை காமிச்சிட்றேன். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு கூட இங்கே வந்து நீங்கள் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன ஆர்டரில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இன்ஸ்டாலிங்னு வரும். சப்போஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதுன்னா ஸோ ஜஸ்ட் சிம்பிளி யூ கேன் டைரக்ட்லி ஜம்ப் அண்ட் யூ கேன் ஸ்விட்ச் டு உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் ஃபார் டர்ன் ஆன் ஆஃப் turn on features. ஸோ டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் இந்த ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்ன்னு இருக்கும். இந்த டிக் பாக்ஸ் கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீச்சர் உங்களோட மெஷினில் இன்ஸ்டாலேஷன் ஆகும். அது ஆனதுக்கப்புறம் இட் வில் ஆஸ்க் யூ ஃபார் சிஸ்டம் ரீஸ்டார்ட். ஸோ அப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், இட் வில் பி டன். அண்ட் அதுக்கப்புறம் யூ கேன் கம் பேக் டு த ஸ்டெப். யூ கேன் யூஸ் உபுண்டு அப்படின்ற இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெஷின்லேயே உங்களுக்கு என்னென்னா இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஓன் லேப்டாப்லேயே நீங்கள் ஒரு லைனக்ஸ் மெஷினை க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் லைனக்ஸ் கமாண்ட்ஸ் pwd ls அப்படின்ற கமாண்ட் எல்லாமே நீங்கள் உங்களோட ஓன் லைனக்ஸ் மெஷின்லேயே ரன் பண்ணலாங்க. ஸோ இப்போ நான் அகெயின் இதுலேயுமே நான் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா என்னோட இன்னைக்கு நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்னாலே ஒரு ஃபைலில் தான் நம்ம கமாண்டை எழுத போகிறோம், அந்த ஃபைலில் தான் ரன் பண்ண போகிறோம். நம்ம மாடர்னாக வி ஹாவ் அ டூல். ஸோ நம்ம மாடர்ன் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாமே ரன் பண்ண போகிறோம். அந்த மாடர்ன் டூல் என்னென்னா நான் விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒன் ஆஃப் த கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் கமாண்ட்ஸ்லாம் எழுத போகிறேன். இப்போ முதல்ல ஐ இன்ஸ்டால்டு WSL விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் நான் என்னோடய மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் உபுண்டுன்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். தேர்டு ஸ்டெப் எனக்கு இந்த உபுண்டு ஆப்புமே எனக்கு வேண்டாம், எனக்குன்னா
என் விண்டோஸில் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஒரு கோட் எடிட்டர் நான் யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூ கேன் கோ டு யுவர் ப்ரௌசர், யூ கேன் சர்ச் ஃபார் சம்திங் கால்ட் அஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இல்லை டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு கொடுத்தா யுவர் டவுன்லோட் ஷுட் பி ஸ்டார்டிங். ஸோ உங்களுக்கு டவுன்லோடுன்றது ஸ்டார்ட் ஆகிட்டு இன்ஸ்டலேஷன் ஆகும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் டவுன்லோடுன்னு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் தட் ஆஃப்டர் த டவுன்லோட் கம்ப்ளீட் நீங்கள் அதை நெக்ஸ்ட் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் முதல்ல விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டலேஷன் ஆன அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அ பேஜ் விச் ஷுட் பி. ஸோ இப்போது என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஒரு புதுசாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் ஆல்சோ கோயிங் டு பி ஓப்பனிங் விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளக்கின் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அந்த பிளக்கின் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னா, உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் பிளக்கின் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ அப்போ நான் இங்கே எக்ஸ்டென்ஷன்ஸ்னு கிளிக் பண்ணனா எனக்கு இங்கே நிறைய எக்ஸ்டென்ஷன் காமிக்கும். இதில் நம்மளுக்கு யூ வில் ஃபைண்ட் அன் எக்ஸ்டென்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் WSL. அப்போ நீங்கள் மேலே போயிட்டு WSL அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா WSL சம்மந்தமான எக்ஸ்டென்ஷன்லாம் வரும். அதில் மேலே அஃபிஷியல் டிக் பாக்ஸோடு உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டாலேஷன் ஆயிடும். ஸோ இப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா, நான் ஒரு விண்டோஸ் சப்சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணேன், ஸ்டெப் நம்பர் 1. அண்ட் ஸ்டெப் நம்பர் 2 மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு உபுண்டுன்ற ஆப்பை ரெடி பண்ணேன். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 விசுவல் ஸ்டுடியோ கோடு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்டென்ஷனில் போய் பிளகின்ஸில் WSLன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ மறுபடியும் நம்ம உபுண்டுன்ற ஆப் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். சர்ச்சில் போயிட்டு இஃப் யூ சர்ச் ஃபார் உபுண்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் an app. ஸோ இதில் கோட் டாட் அப்படின்னு அடிங்க. ஸோ டைப் CODE டாட் என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு 1 செகண்ட் அது ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் செகண்ட் விண்டோவில் அகெயின் ஓப்பன் ஆயிருக்கு. லெட் மீ ட்ராக் அண்ட் ட்ராப் இட் ஓவர் ஹியர். ஸோ எனக்கு ஓப்பன் ஆகி இங்கே வந்துடும். ஓகே, ஸோ எனக்கு ஓப்பன் ஆகி இங்கே வந்துடுச்சு. ஸோ நவ் வாட் ஹேப்பன்ட் இஸ், நான் கோட் டாட் அப்படின்னு ஒரு கமாண்ட் அடித்தேன். லெட் மீ ட்ரை டூயிங் இட் அகெயின். கோட் டாட் அப்படின்னு கொடுத்தனா அகெயின் செகண்ட் விண்டோவில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ எனக்கு கோட் டாட்னு கொடுத்த உடனே இட் ஷுட் பி ஓப்பனிங் அ விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா இந்த உபுண்டு மிஷினோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ நீங்கள் இனிமேல் LS கமாண்டு, PWD, ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, இந்த மாதிரி எல்லா கமாண்ட்ஸையும் நீங்கள் உங்கள் விண்டோஸ் மிஷினில் இருந்தே AWS அக்கௌண்ட்டில் ஒரு EC2 மிஷின் இல்லாமலே உங்கள் விண்டோஸ்லேயே நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இது எப்படி ரன் பண்ணலாம்னா, மேலே போய் டெர்மினல், நியூ டெர்மினல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். என்கிட்ட மல்டிபிள் டெர்மினல்ஸ் இருக்குது, ஒன்று delete பண்ணிடுறேன். புதுசாக எனக்கு ஒரு டெர்மினல் கிரியேட் ஆயிரும். நான் திருப்பியும் ஐ கேன் கோ கிரியேட் அ நியூ டெர்மினல். எனக்கு ஒரு டெர்மினல் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வேணும்னா மல்டிபிள் டெர்மினல்ஸும் வச்சுக்கலாம். நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா சைடில் 2 இருக்கிறத பார்க்கலாம். அதனால தான் நான் ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருந்தது எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இங்கே இஃப் ஐ ரன் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஹோம் மித்ரன் அப்படின்னு வருது. LS கமாண்ட் ரன் பண்ணால் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு வருது. உங்களோட ஃபைலோட சிஸ்டம் தான் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது. இப்போ இது எல்லாமே டாட்னு ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் தான் எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸ். நீங்களே பார்க்கலாம், கேட்சி, VS கோட் சர்வர், பேஷ் ப்ரொஃபைல், இது எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸு. அதான் சைட்லையும் காமிக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணுன்னா டச்சுன்னு ஒரு கமாண்ட் போட்டு main.sh அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்கு. இதை கொடுத்தனா நீங்கள் சைடில் பார்க்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே main.shன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆனது. அப்போது நீங்கள் இங்கே போய் விஷுவலாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணாலும் சரி, கமாண்ட் மூலியமாக க்ரியேட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே நம்மளுக்கு என்னென்னா இன்டர்லிங்க் ஆகி கனெக்ட் ஆகி தான் இருக்குது. அப்போ நான் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஒன் ஆஃப் த கோட் எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் டு ஷெல் ஸ்கிரிப்டிங்கான பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் டாபிக்ஸில் நம்ம லூப்பிங், நம்ம ஃபங்க்ஷன்ஸு அண்ட் இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற எல்லாமே நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவாக வில் லுக் இன்டு இட். பட் டுடே ரொம்ப பேசிக்கான ரொம்ப ஈஸியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸுக்கு முன்னாடி நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங்ன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங், ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வில் மூவ் ஆன் டு த
ப்ராக்டிக்கல் பார்ட். இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நான் அன்னெசரி ஃபைல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் விச் இஸ் சப்போஸ் இப்போ நான் ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது யூ ஆர் மை ஆடியன்ஸ், ஐ ஆம் டீச்சிங் யூ. இப்போ நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மொழியில் யூஸ் பண்ணி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ நவ் உங்களுக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த கிளாஸ் அட்டெண்டே பண்ண முடியும். இஃப் யூ ஆர் வாட்சிங் ஃப்ரம் நார்த் சைடு இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா, இஃப் யூ நாட் அவேர் ஆஃப் தமிழ், உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்றது மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் மோஸ்ட்லி இட் ஒன்ட் பி ஃப்ளூயண்ட். அப்போ நான் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன். அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நான் சொல்லித்தர கண்டென்ட்டை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. அதே மாதிரியே இப்போ நான் ஒரு ஹியூமன், நீங்கள் ஒரு ஹியூமன் கிட்ட நான் பேசுகிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன். இதை தாண்டி எனக்கு என்னென்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜஸ்லாம் லேர்ன் பண்ண போகிறேன். யாருன்னா பைத்தான், C++, ஜாவா, அப்புறம் நம்மளுக்கு பேஷு அண்ட் PHP, Perl, இவங்க எல்லாருமே ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்ப்யூட்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ்ன்றது பேஷ். இது ரொம்ப ரொம்ப பழசு, எப்போவோ நம்மளுக்கு கிரியேட் ஆனது. இப்போ ஐ கோ அண்ட் சர்ச் ஃபார் பேஷ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு, ஸோ பேஷ் வாஸ் டெவலப்ட் இன் 1989. ஈவன் பிஃபோர் ஐ வாஸ் பார்ன் 1989 எனக்கு இந்த பேஷ்ன்னு வந்திருக்கு. அப்போது 1989 PWDன்ற அன்னைக்கு அடித்த கமாண்டை நம்ம இன்னைக்கு 2024 நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த டேட் ஆஃப் ரெக்கார்டிங். சப்போ இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் டூல், ஒரு இன்ட்ராக்டிவ் டூல். நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட பேசி நான் ஒரு PWDன்னு ஒரு கமாண்ட் அடிச்சேன்னா கம்ப்யூட்டர் எனக்கு அவுட்புட் கொடுக்குது. LSன்னு ஒரு கமாண்ட் அடிக்கிறேன், அது எனக்கு அவுட்புட் கொடுக்குது. அப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நான் கம்ப்யூட்டர்கிட்ட பேசுகிறதுக்காக ஐ நீட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுதான் பேஷ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னா பார்ன் அகெயின் ஷெல் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்ம். இதே மாதிரியே நிறைய இருக்குங்க. Z ஷெல்லு, K ஷெல்லு அண்ட் ZSH. ஸோ இப்போ நான் ZSH நான் சர்ச் பண்ணுறேன்னா OMyZ ஷெல்லுன்னு வரும். அதே மாதிரி KSHன்னு சர்ச் பண்ணேன்னா கார்ன் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கார்ன் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன்னா ஃபிஷ் ஷெல்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாமே ஷெல் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கான ஒன் ஆஃப் த லாங்குவேஜஸ். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம பேசுகிற மொழி புரியாது. ஏன்னா நான் தமிழில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறேன்றது கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? நோ. அதுக்கு என்ன புரியும்னா, அதை எப்படி அதை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு புரிஞ்சது எல்லாமே 0s and 1s தான். அப்போது 0s and 1s தான் கம்ப்யூட்டருக்கு புரிய போகுது. ஆனால் நான் கம்ப்யூட்டர்கிட்ட பேசி எனக்காக ஒரு கம்ப்யூட்டர் வேலையை பார்க்கணுன்னா அந்த டைமில் நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறேன். அதுதான் நம்ம பேஷ்ன்றது ஃபேமஸ், அதனால் பேஷ் சூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் SH யூஸ் பண்ணாலும் சரி, ZSH யூஸ் பண்ணாலும் சரி, KSH யூஸ் பண்ணாலும் சரி, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ நம்மளே என்னோட இந்த மெஷினில், லினக்ஸ் மெஷினில் என்னென்ன பேஷ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேட் அண்டர் ETC ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபைலில் கேட்னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன ஷெல்லாம் இருக்குன்னா SH இருக்குது, பேஷ் இருக்குது, ஆர் பேஷு, டேஷ்ன்னு ஒன்று இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல் உள்ள அவைலபிள். நீங்கள் அந்த ஷெல்லை யூஸ் பண்ணி நீங்கள் கமாண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன வேலிட் லாகின் ஷெல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே காமிக்குது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட கமாண்ட்ஸ் எல்லாமே லினக்ஸில் நான் சொல்லிக் கொடுத்த கமாண்ட்ஸ் எல்லாமே LS அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரன் பண்ணுவீங்க. அதே மாதிரியே ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டீன்னு ரன் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு கமாண்ட் அடிப்பீங்க, அந்த கமாண்ட் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். இதுதான் நார்மலாக யூ ஹேட் அ ரிலேஷன்ஷிப் சம்திங் லைக் திஸ். பட் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் சம்திங் கால்ட் அ ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்ற கான்செப்டை வாட் இட் இஸ் அப்படின்னா, நம்ம ஒரு கமாண்டை இங்கே டைரெக்டாக கமாண்ட் லைனில் அடிக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு யூஸ் அ ஃபைல். நம்ம செப்பரேட்டாக ஒரு ஃபைலை ரெடி பண்ணி அந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கமாண்டை எழுதி வைக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே அந்த ஃபைலில் இருக்கிற என்ன கமாண்ட்ஸாக இருக்கோ அங்கேருந்து தான் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ 2 கமாண்ட் அடிக்கிறேன். PWD LS அப்படின்ற 2 கமாண்ட். எனக்கு இந்த 2 கமாண்ட் இருக்குது. இந்த 2 கமாண்ட் நான் மேனுவலாக ஃபஸ்ட் PWD அடித்தேன், அதுக்கு அவுட்புட் வந்துருச்சு. LS அடித்தேன், அதுக்கு அவுட்புட் வந்துருச்சு. நான் மேனுவலாக கன்சோலில் இந்த கமாண்ட் லைனில் நான் ஒரு கமாண்டை அடித்தேன். இப்போது இதை தாண்டி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, வாட் ஐ வாண்ட் இஸ் ஐ வாண்ட் டு ரைட் போத் திஸ் கமாண்ட்ஸ் இன் அ ஃபைல். நான் ஆல்ரெடி ஒரு main.sh ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபைலில் முதல் லைன் எப்பவுமே எதில் ஸ்டார்ட் ஆகும்னா, இது பேர் ஷீபேங்குன்னு சொல்லுவாங்க.
SHEBANG, ஷிபேங். ஸோ ஃபஸ்ட்டு ஷிபேங்குன்னு ஸ்டார்ட் பண்ணணும். இதில் எந்த ஷெல்லு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நான் /etc ஷெல்ஸ் அப்படின்ற பார்த்து நான் கொடுத்தேன்னா, யூ கேன் see here மல்டிபிள் ஷெல் இருக்குது. இதில் பின் பேஷ்ன்ற ஷெல்லை யூஸ் பண்ணி தான் நான் கீழே எழுதியிருக்க கமாண்டை ரன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். கீழே என்ன கமாண்ட் எழுதியிருக்கேன்னா pwd and ls டைப் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்டை எப்படி ரன் பண்ணுறது? ஸோ இப்போ நான் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தேன்னா main.shன்னு ஒரு ஃபைல் இருக்கு. இதில் தான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணணும். ரன் பண்ணணும்னா என்னென்னா அதுக்கு ரன்னிங் பர்மிஷன் ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன்றது எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், chmod அப்படின்னு ஒரு கமாண்ட் +x. ஸோ +xனா என்னன்னா ஒன்லி ரன் பண்ணுற பெர்மிஷன்ஸ் மட்டும் கொடு. ப்ளஸ்னா என்னன்னா ஆடு, என்ன ஆட் பண்ணணும்னா எக்ஸ்ன்றது எக்ஸிக்யூட்டிபிள் பெர்மிஷன்ஸ், அது மட்டும் ஆட் பண்ணு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரீட் ரைட் ரீடுன்னு தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் chmod +x main.sh நான் கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ன்ற சிம்பிள் கிடையாது, ஆனால் இப்போ எக்ஸ்ன்றது ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன மீனிங்னா இதுக்கப்புறம் இனிமேல் இந்த ஃபைலை நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலரும் மாறிடுச்சு. ஒரு ஃபைலை எப்படி ரன் பண்ணுறான்னா sh main.sh இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ரன்னா என்ன அவுட்புட் எடுத்து பாருங்களேன். நான் கொடுத்த pwdயோட ஒரு முதல் அவுட்புட்டும் நான் கொடுத்த ls-ஓட ரெண்டாவது அவுட்புட்டும். இப்போ நான் மேனுவலாக pwd ls-ன்னு கொடுக்கறதுக்கு பதில் நான் அதை ஃபைல் எழுதி வச்சிடுறேன். அந்த ஃபைலை ரன் பண்ணால் உள்ள இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எனக்கு 1 by 1 நடந்துடும். அப்போ இதுதான் ஷெல் ஸ்கிரிப்டிங். நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு கமாண்ட் அடிக்கிறீங்க, அவுட்புட் வருது, கமாண்ட் அடிக்கிறீங்க, அவுட்புட் வருது. இப்படி பேசாமல் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணாமல் ஒரு ஃபைலில் நீங்கள் தேவையான கமாண்ட்ஸ் எல்லாம் எழுதிருங்க. அந்த கமாண்ட் நான் மொத்தமாக ரன் பண்ணுறேன். அதை ரன் பண்ணி எனக்கு தேவையான அவுட்புட்டை என்ன சேஞ்சஸ் வேணுமோ நான் டிசைர்டு சேஞ்சஸை நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா we are going to choose ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்ற கான்செப்ட். ஸோ pwd and ls-ன்னு எழுதியிருக்கேன். தேர் வெரி பேசிக் கமாண்ட்ஸு. இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்னா we can also write something called as echo அப்படின்னு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், let me go back to my topic which is echo அப்படின்ற ஒரு கமாண்ட் போட்டு hello world அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ Ctrl+S சேவ் கொடுத்துட்டு திருப்பி நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். ஆனால் sh-ன்றதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா ./main.sh ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். sh main.sh இல்லை ./main.sh நான் கொடுத்தேன்னா எனக்கு ரன் ஆகும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன எக்கோ ஹலோ வேர்ல்டு என்ன கொடுத்துருக்கேனோ அது எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட்டாக வருது. அப்போ நம்மளோட முதல் செக்மெண்ட் என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு லினக்ஸ் பாக்ஸ் விண்டோஸில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடோட இன்டெகிரேட் பண்ணுறது. விசுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு main.sh ஒரு ஃபைல் எழுதி அதில் பேசிக்கான லினக்ஸ் கமாண்ட்ஸும் ஒரு எக்கோ கமாண்டும் நம்ம அந்த ஃபைலில் எழுதி ரன் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறேன், echo 1 அப்படின்னு கொடுத்துட்டு இதே கமாண்ட் நான் மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலுமே எனக்கு தனித்தனியாக நீங்கள் கொடுக்குறத ஒரு ஃபைலில் எழுதி வச்சிடுறீங்க. அந்த ஃபைலை ஒரு வாட்டி ரன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இட் வில் டூ ஆல் இட்ஸ் டியூட்டி. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் which is introduction to how to create a Linux VM on Windows and basic idea on what is a shell scriptings. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆனால் அந்த வேரியபிளை நம்ம ஒரு வேல்யூ எப்படி அசைன் பண்ணி எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேரியபிள் அப்படின்றது என்ன, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a = 10, b = 20, c = 30 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இதை நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா எக்கோ கமாண்டில் நார்மலாக ஏன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வரும்னா ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏன்ற அவுட்புட் தான் வரும். ஆனால் இங்கே நம்ம ஏன்னு கொடுக்காம $a கொடுக்கணும். இப்போ கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் எனக்கு பிரிண்ட் பண்ணேன். அப்போ $a பிரிண்ட் தட் வேரியபிள்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஏன்ற வேல்யூ வருது. அப்போ அதே மாதிரியே $b $c எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்தேன்னா எனக்கு என்னோட 3 அவுட்புட்டுமே என்னோட ரிசல்ட்டில் வருது. அப்போ இங்கே அந்த ABC அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா we are calling it as a variable over here. ஸோ இப்போ வேரியபிள்ன்றது நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காங்க. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் நார்மலாக ஒரு வேரியபிளில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம்,
அண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு வேரியபிள் ஸ்டார்டிங் லெட்டர் கண்டிப்பாக ஒரு ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கணும், இல்லைனா அண்டர்ஸ்கோராக தான் இருக்கணும். ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஸோ முதல் ரூல்னா உங்கள் வேரியபிளோட முதல் லெட்டர் இட் ஷுட் பி அன் ஆல்ஃபபெட் ஆர் இட் ஷுட் பி அன் அண்டர்ஸ்கோர். அந்த முதல் லெட்டருக்கு அப்புறம் நீங்கள் நம்பர் கொடுங்க, நீங்கள் என்ன வேல்யூஸ் வேணால் கொடுங்க, ஸோ இட் டசன்ட் மேட்டர். திருப்பி அண்டர்ஸ்கோர் கொடுங்க, ஏ கொடுங்க, டசன்ட் மேட்டர். கேப் லெட்டராக இருக்கலாம், ஸ்மால் லெட்டராக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனால் மேக் ஷூர் தட் உங்களோட ஃபஸ்ட்டு லெட்டர் ஷுட் பி அண்டர்ஸ்கோர் ஆர் அன் ஆல்ஃபபெட். செகண்ட் தேர்ட் லெட்டர்ஸ் எல்லாமே கன்சிக்யூட்டிவாக இட் கேன் பி ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். இதை தாண்டி நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர், ஹேஷ்டேக், எக்ஸ்க்ளமேஷன், கொஷின் மார்க்னு ஏதாவது வேரியபிள் பேரில் வச்சிங்கன்னா அது எடுத்துக்காது. ஸோ மேக் ஷூர் யூஆர் ரிமெம்பரிங் இட். ஸோ அப்போது இன்னொரு இது ரூல் கிடையாது, ஆனால் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் ஒரு ஃபேமஸாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா, நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இட் ஷுட் பி இன் ஆல் கேப்ஸ். ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாமல் அவங்க வேரியபிள் பேர் ஆல் கேப்ஸாக தான் வைப்பாங்க. இது ஒரு நார்ம் தாங்க. இது இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இல்லைனா எரர் அடிக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் எவ்ரி ஒன் வில் கீப் தர் வேரியபிள் நேம்ஸ் இன் ஆல் கேபிட்டல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், வேர் அண்டர்ஸ்கோர் ஏ, வேர் அண்டர்ஸ்கோர் பி அண்ட் வேர் அண்டர்ஸ்கோர் சி. ஸோ அப்போது இங்கே நான் இதை அப்படியே பேஸ்ட், இங்கே நான் பிஎன்சி அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ எனக்கு சேம் ஆஸ் யூஷுவல் நான் பாலஸ் ரன் பண்ண மாதிரியே 10, 20, 30ன்ற அவுட்புட் எனக்கு வந்துடுச்சு. அப்போ நான் வேரியபிள் ஏ, வேரியபிள் பி, வேரியபிள் சின்னு 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டேட்டாவை நான் அசைன் பண்ணியிருக்கேன், 10, 20, 30ன்ற டேட்டா. அந்த 10, 20, 13 தான் இருக்கணும்னு இல்லை, அதுக்கு பதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் கூட கொடுக்கலாம். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் சரி, எனக்கு ஹலோ வேர்ல்டுன்ற டேட்டா அவுட்புட்டில் வரப்போகுது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு வேரியபிள்னா என்ன, அந்த வேரியபிளை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் ஒரே லைனில் தான் பிரிண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, அடுத்த லைனில் கூட போய் எக்கோ போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் சரி, யூ வில் பி கெட்டிங் த சேம் அவுட்புட் தான். சப்போ நம்ம ஒரு வேரியபிளை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அண்ட் எப்படி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேரியபிளில் சில டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். வாட் ஆர் தே அப்படின்னா, ஒன் இஸ் லோக்கல் வேரியபிள், இன்னொன்று சிஸ்டம் வேரியபிள்ஸ், அதாவது ஷெல் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வி ஆர் கோயிங் டு லுக் இன்டு இட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வாட் வி ஆர் கோயிங் டு இஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு இங்கே நான் ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளில் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் தாங்க இந்த கோடை ரன் பண்ணும். ஸோ ப்ராசஸ் வில் ரன் திஸ் கோட். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்கோ $ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இல்லை கேபிட்டல் ஏஜின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த விதமான அவுட்புட்டும் வரல, ஏன்னா ஏஜ்னு ஒரு வேரியபிளே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஏஜ்ன்றது என்னென்னா, இப்போதைக்கு லோக்கலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு சொல்லிட்டு தேடுது. ஹேஷ்டேக்கு அப்புறம் என்ன எழுதுனாலும் அது கமெண்ட்டுங்க. அந்த லைன் வந்து சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறதுக்காக. ஸோ இப்போ நான் $ஏஜ்னு கொடுத்தேன்னா எனக்கு எந்த வேரியபிளும் இல்லை, அதனால் எனக்கு அவுட்புட்டும் காலியாக தான் வருது. அப்போது இப்போ நம்ம லைனக்ஸில் வி ஹாவ் அ கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே print env அப்படின்னு ஒரு கமாண்ட் நான் அடிக்கிறேங்க. இந்த print envன்ற கமாண்ட் அடிச்சுன்னா நீங்களே பார்க்கலாம், ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஷெல்லு, கலர் டேர்மு, WSL டிஸ்ட்ரோ, நேமு, ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, லாக் நேம் அப்படின்லாம் இருக்கிறது எல்லாமே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இது ஆக்சுவலாக ஷெல் வேரியபிள்ஸும் கூட. ஷெல் வேரியபிள்ஸ் என்னன்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ். சிஸ்டமில் தேவையான நமக்கு சில டேட்டாஸ் எல்லாமே இந்த வேரியபிளில் தான் கான்ஃபிகர் ஆகிருக்கும். சப்போ நம்ம இதில் ஏஜ்னு ஒரு புதுசாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிரிண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு கொடுத்தா ஏஜ்னு என்னோட ஏஜ் 26ன்னு சொல்லிட்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு சே எக்ஸ்போர்ட் AGE ஈக்குவல் டு 26. இப்படி நான் கொடுத்து என்ட்ரு அடிச்சேன்னா, பிரிண்ட் ENVன்னு நான் கொடுத்தேன்னா இதில் எனக்கு ஒரு பெரிய அவுட்புட் வரும். இதில் ஏஜ் 26ன்னு சொல்லிட்டு நீங்கள் செட்டாக இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி என்னோட கோடு எந்த விதமான அவுட்புட்டும் தரலை. ஆனால் இப்போ நான் என்னோட main.shன்ற கமாண்ட் ரன் பண்ணனா என்னோட ஏஜ் 26ன்னு வருது.
அப்போ நான் என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்டாண்டபிள் மாதிரி ஹே ஐ ஏஜ் இஸ் இப்படி நான் கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம் எனக்கு 26ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. அப்போ இப்போ இது லோக்கல் வேரியபிள்லேருந்து எடுக்கல, இது என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து ஏஜை பிக் பண்ணிருச்சுங்க. இப்போ முதல்ல லோக்கலில் இருக்கான்னு பார்க்கும். லோக்கலில் இல்லாத பட்சத்தில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் இல்லை ஷெல் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். அங்கேயும் இல்லைனா எந்த விதமான அவுட்புட்டும் இல்லை. ஆனால் இப்போ லோக்கலில் இல்லை, அதனால் என்ன பண்ணுச்சு, என்னோட சிஸ்டமில் இருக்கிற என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் பார்த்துச்சு. அங்கே இருக்குன்னொன்னே அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வாட்டி ஏஜ் ஈக்குவல் டு 15 கொடுக்குறேன். இப்போ நான் மறுபடியும் இங்கே என்ன பண்ணுறேன்னா எக்கோ ஏஜ் மை ஏஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நீங்கள் நினைப்பீங்க முதல்ல இந்த கோடை ரன் பண்ணும்போது என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து பிக் பண்ணிச்சு. ரெண்டாவது வாட்டி என்னன்னா இப்போ நான் ஏஜ்ன்னு நான் இங்கே கொடுத்துட்டேங்க. இப்படி கொடுத்துட்டனால என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே அது என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. லோக்கல்லே ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்கனால அங்கேருந்து எடுத்துக்கும். இந்த லைனில் இல்லை, இந்த லோக்கல் இல்லைனா மட்டும்தான் என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து எடுத்துக்குதுங்க. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு லோக்கல் வச்சுருந்தீங்கன்னா, லோக்கல் அதே பேரில் வேரியபிள் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு அதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கும், அதை தான் எடுத்துக்கும். அப்போது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம எப்படி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறது. அண்ட் இது கூடவே சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு நிறைய இருக்குது. அவங்க யார் யார், ஸோ வாட் ஆர் த சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கோ டாலர் ஹோம், எக்கோ டாலர் யூசர், எக்கோ டாலர் பிடபிள்யூடி. இப்போ இந்த கமாண்ட்லாம் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், நீங்களே பார்க்கலாம். ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஹோம் மித்ரன், கரண்ட்டாக நீங்கள் இருக்கிறது ஹோம், உங்களோட ஹோம் டைரக்டரி என்னன்னா அதுவும் ஹோம் மித்ரன் தான், யூசர் வந்து மித்ரன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைரக்டரிலாம் சேஞ்ச் பண்ணுறேன். சிடி /opt அப்படின்னு நான் மாறுறேன். ஓபிடி பார்த்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ./home /home மித்ரன் main.sh. இப்போ நான் கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், உங்களோட ஹோம் டைரக்டரின்றது ஹோம் மித்ரன், இந்த யூசர் யாருன்னா மித்ரன்னு. இப்போ கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ஓபிடின்ற டைரக்டரியில் இருக்கீங்க. அப்போ இந்த 3 கமாண்ட் என்னன்னா என்னோட சிஸ்டம்ல ஆல்ரெடி பில்ட்னாகவே இருக்குங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ராவாக நீங்களே உங்களோட கஸ்டமைஸ்டாக ஒரு வேரியபிள் செட் பண்ணீங்க, என்விரான்மெண்ட் வேரியபிள் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபைல்லையே என்னோட கோட்லேயே டேரெக்டாக நான் இங்கே ஏதாவது செட் பண்ணனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா we will call it as a local variable அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக I have taught you what is a environment variable, what is a local variable and what is a shell variables or system variables கூட சொல்லலாம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், I'll put it as shell variables. அப்போ நம்மளுக்கு இங்கே ஷெல் வேரியபிள்ஸ் நான் கொடுத்துட்டேன். அப்போது நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக we understood what is a variable, environment variableனா என்ன, லோக்கல்னா என்ன, ஷெல்லுனா என்ன, எங்கே எப்படி அதை யூஸ் பண்ணுறது, நம்ம டிபெண்டிங் ஆன் த சினாரியோ we can choose one over another. இப்போ நான் சோஃபாராக என்ன பண்ணேன்னா வெறும் எக்கோ கமாண்ட் மட்டும் கொடுத்து ஒரு டேட்டாவை நான் வெளியில் பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை தாண்டி நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் ஆல்சோ யூஸ் சம்திங் கால்ட் அஸ் ரீடுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, READ. ஸோ இந்த ரீடுன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா எனக்கு கன்சோல்லேருந்து ஒரு விஷயத்த யூசர் ஒரு இன்புட் கொடுக்க போகிறாங்க, அந்த இன்புட் நான் படிக்க போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரீட் அப்படின்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ erase this content. நான் erase பண்ணிட்டு let us say echo what is your name கொடுக்குறேன், ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா I'll be putting a variable my name அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். echo hey nice to meet you dollar my name. டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 லைன்ஸ் கூட எழுதியிருப்பேன். எவ்வளோ நேரம் நீங்கள் எக்கோன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணீங்க, அது என்னன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் என்ன எழுதிருக்கீங்களோ அது அப்படியே அவுட்புட்டில் காமிக்கும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புதுசாக ரீடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டா எழுதியிருக்கேன். இது எதுக்குன்னா கன்சோல்லேருந்து யூசர் ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அந்த இன்புட்டை கேப்சர் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும்னா அதை டேட்டாவில் ஸ்டோர் பண்ணிட்டு எனக்கு அதை ரீட் பண்ணும். ரீட் என்னன்னா மை நேம்ல அதை ஸ்டோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் நீங்கள் அதை எப்போ வேணாலும் மறுபடியும் எக்கோவில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி என்னோட ஹோம் டைரக்டரிக்கு போயிட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். லெட் us see what happens. ஸோ இப்போ ./main.sh கொடுத்தேன்னா வாட் இஸ் யூ நேம்னு இருக்கு, யுவர் நேம்னு நான் கொடுக்கல,
அப்போ நான் மித்ரன் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா ஹே நைஸ் டு மீட் யூ மித்ரன். அப்போ நான் இங்கே யோர்னு கொடுத்துட்றேன். சப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்கோ கமாண்டில் ஒரு மெசேஜ் அடிச்சுட்டு அந்த மெசேஜ் வருது, அதுக்கடுத்து ரீடு கமாண்டில் போயிட்டு நான் ரீட் பண்ணுறேன். ஷார்ட்கட் டேரெக்டாக ரீட் கமாண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீட் -r இங்கே இந்த மெசேஜை காப்பி அண்ட் இங்கே பேஸ்ட். இனிமேல் இந்த எக்கோ கமாண்டே தேவையில்லைங்க. ஸோ இப்போ நான் main.sh கொடுத்தேன்னா your name is not a valid identifier. Okay, so let me check out my read command or read -r. So now let's run this. Okay, so இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆக ஸோ ஐ டிட் வாட் main.sh கொடுத்தேன்னா வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குது. அப்போ தனியாக நான் ஒரு எக்கோ கமாண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக நான் கொடுக்குற இன்புட்டை நான் என்ன பண்ணுன்னா எனக்கு நேமில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா ஹே நைஸ் டு மீட் யூ அனோன்னு சொல்லிட்டு கெட்டிங் அன் அவுட்புட். சப்போ நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அந்த நேமை நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு ஐம் பிரிண்டிங் அவுட் த ரிசல்ட். ஸோ இப்போது ரீட் கமாண்டில் நீங்கள் -pன்னு கொடுத்து கேன் பாசிங் இன்புட், இது தனித்தனியாக எக்கோ கமாண்ட் கொடுத்து ரீட் கமாண்ட் பதில் ஒரே லைனில் ஷார்ட்கட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் பிரிண்ட் திஸ் மெசேஜ். நவ் இப்போ நம்ம ரீடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இது கூடவே நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to learn some command line arguments அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். I have a separate PPT. இந்த செப்பரேட் பிபிடியில் நான் வேரியபிள்ஸ்னால் என்னன்னு நான் சொன்னேன். வேரியபிள்ஸ்னால் என்னன்னா ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இது கூடவே we have a concept which is called as ஸ்பெஷல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல் வேரியபிள்ஸ் இங்கே நீங்கள் பார்க்குற லிஸ்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான வேரியபிள்ஸ். ஸோ இன்டர்வியூவில் ரொம்ப ஃபேமஸாக கேட்பாங்க $0னா என்ன, $1னா என்ன, $#னா என்ன, $question என்ன. இது நான் ஹை லெவல் ப்ரியாரிட்டியிலே வைப்பேன். இந்த இப்போ நீங்கள் வாட் எவர் யூ ஆர் சீயிங் இன் திஸ் பேஜ், ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ரிமெம்பரிங் திஸ். ஸோ இப்போது இது எல்லாத்தையுமே நான் ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்கிரிப்டை நான் எழுதுகிறேன், அந்த ஸ்கிரிப்டை நான் என்ன பண்ணுறேன் இங்கே main.shன்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போது நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டுக்கு இன்புட் பாஸ் பண்ணலாம். எப்படின்னா ரீடுன்ற மூலியமாக. அது ஆப்ஷன் நம்பர் 1. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பாசிங் த அவுட்புட் இன்ஸ்டெட் ஆஃப் பாசிங் இட் இன் அ ரீட் அப்படின்ற ஒரு கமாண்டில் பாஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம எங்கே பாஸ் பண்ணுவோம்னா we will be passing it through command line. அது எங்கே அப்படின்னா இங்கே எனக்கு main.sh இருக்குங்களா, இந்த main.sh கூடவே I can pass an input. என்னன்னா மித்ரன் 26 அப்படின்னு நான் இன்புட் கொடுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு என் ஃபைல் நேம் கொடுக்குறேன், ஏன்னா அந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு. அடுத்து நான் இன்புட் கொடுக்குறேன் மித்ரன் 26. நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே எக்கோ ஹலோன்னு மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ நான் இது ரன் பண்ணேன்னா ஹலோன்ற அவுட்புட் வருது. அப்போ இந்த மித்ரன் 26 ரெண்டு எங்கே போச்சு, இது நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேனே. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to store it in the form of நம்ம ஸ்பெஷல் வேரியபிள்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு அது ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த ஸ்பெஷல் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு இருக்குது. முதல்ல $0 என்னன்னா நம்பர் 1 2 3ன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கமாண்ட் எழுதுறேன். எக்கோ த வேல்யூ ஆஃப் $0 இஸ் ஓகே. $0னா $0வே நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. த வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல $0ன்னு நான் கொடுக்குறேன். இல்லைனா என்ன பண்ணுறேன்னா ஃபைல் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு $0. அப்போ $0ன்றதுக்கு மீனிங் என்னென்னா ஃபைல் நேம் ஆஃப் த கரண்ட் ஸ்கிரிப்ட். இப்போ நான் ரன் பண்ணேன்னா யூ கேன் see here the file name is .main.sh. அப்போ $0 represents the first position என்னன்னா இந்த main.sh. அப்போ அடுத்த பொசிஷனில் என்ன இருக்குது, மித்ரன் இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக $1 இருக்கும். அப்போ நான் இங்கே $1 கொடுத்து மை நேம் இஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். அப்போ சிமிலர்லி இஃப் ஐ சே $2 மை ஏஜஸ், இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு மை ஏஜஸ் 26. அப்போ $0னா ஃபஸ்ட்டு ஃபைல் நேம், 1 2 3 4 அப்படியே சோவான் வந்து நம்மளுக்கு இன்புட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது பாஸ் பண்ணுறீங்கன்னா அதை கேப்சர் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் நம்பர்ஸ்.
இப்போ டாலர் ஹேஷ் அப்படின்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு நான் இங்கேவே என்ன பண்ணுறேன், எடுத்துட்டு டாலர் ஹேஷ் அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்துட்டு ஏஜுக்கு பதில் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் ஆர் அப்படின்னு நான் கொடுத்து நம்பர் கொடுத்தேன்னா, மொத்தமாக நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, மித்ரன் அண்ட் 26 2 கொடுத்துருக்கீங்களா, அப்போ இங்கே 2ன்னு வரும். இப்போ இதுவே மித்ரன் 26 நான் 88 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, மொத்தமாக 3 இன்புட் கொடுத்துருக்கீங்க, 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ எனக்கு டாலர் ஹேஷ் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட். டாலர் ஸ்டாரும் சரி டாலர் அட்டும் சரி எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரே லைனில் வரும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு all the arguments are டாலர் ஸ்டார்னு கொடுத்துட்றேன். அண்ட் அதே மாதிரியே டாலர் அட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா யூ கேன் see here all the arguments are அப்படின்னு சொல்லிட்டு மித்ரன் 26 88 நான் 3 கொடுத்துருக்கேன். அந்த 3மே எனக்கு என்னன்னா இங்கே வருது. அப்போது இந்த ஸ்டாருக்கும் அட்டுக்கும் எப்போ என்ன டிஃப்ரென்ஸ், அது எப்போ யூஸ் ஆகும்னா, இது நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸில் லூப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். அந்த லூப்பில் நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த சிம்பிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிறோங்க. ஸோ நத்திங் ஃபேன்சி, நத்திங் காம்ப்ளிகேட்டட். இப்போ டாலர் ஸ்டார் அண்ட் டாலர் அட்டுன்னு நம்ம பார்த்தாச்சு. டாலர் கொஷின் மார்க் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணேன். அந்த ஸ்கிரிப்ட் சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா டாலர் கொஷின் மார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கோ டாலர் கொஷின் மார்க் இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு 127 அப்படின்னு சொல்லிட்டு வருது. வச்சு நான் ப்ரீவியஸாக ரன் பண்ண கமாண்ட் ஃபெயிலியர். இப்போ நான் மெயின் டாட் எஸ்ஹெச்ன்னு நான் கொடுக்குறேன். /main.sh சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ டாலர் கொஷின் மார்க்குன்னு கொடுத்தா 0ன்னு வருது பாருங்கள். கரெக்டாக நான் வேணும் தெரியாமல் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ டாலர் கொஷின் மார்க்கும் மிஸ்டேக் பண்ணேன். கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வருது. எக்கோ டாலர் கொஷின் மார்க்குன்னு கொடுத்தோன்னா ஏதோ ஒரு எரர் மெசேஜ் 127 வருது. இங்கே என்னென்னா த எக்ஸிட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த லாஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட்டட். அதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ண கமாண்டு சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்றதுக்காக எக்ஸிட் ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு தாங்க இது. நார்மலாக நம்மளுக்கு 0வை தவிர வேறு என்ன நம்பர் வந்தாலும் ஏதோ ஃபெயில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் இப்போ டாலர் கொஷின் மார்க்குன்னு கொடுத்தோன்னா எக்ஸிட் ஸ்டேட்டஸ் ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு 127 ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கோடை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண கோடில் எந்த விதமான எரரும் வரல. அப்போ டாலர் கொஷின் மார்க்குன்னு கொடுத்தோன்னா 0ன்னு வருது. மீனிங் என்னோட இதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ண கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ அது கூடவே டாலர் அப்படின்றதுன்னா எனக்கு என்னோட பேஷு எந்த ப்ராசஸ் ஐடியில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறது. த ப்ராசஸ் நம்பர் ஆஃப் த கரண்ட் ஷெல் ஃபார் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ், திஸ் இஸ் த ப்ராசஸ் ஐடி இன் விச் தே ஆர் எக்ஸிக்யூட்டிங். எந்த இதில் எக்ஸிக்யூட் ஆகுது, என்ன ப்ராசஸ் ஐடியில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறது கேன் யூஸ் டாலர். அண்ட் டாலர் எக்ஸ்பிளனேஷன்றது லாஸ்ட்டாக ரன் பண்ண கமாண்டோட ப்ராசஸ் நம்பர். அது என்னங்க ப்ராசஸ், வாட் இஸ் இட்னா, இப்போ நான் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் என்னோட சிஸ்டமோட டாஸ்க் மேனேஜர். இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 24% ஆஃப் மெமரி யூஸ் ஆகிட்டு இருக்கு, 9%, 8% CPU அண்ட் ஜிபியூவும் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஜிபியூவும் என்கோடிங்னால இட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். எனக்கு ஜிபியூவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சப்போ யூ கேன் see here there's a lot of process running. இப்போ நான் புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புதுசாக லெட் மீ யூஸ் கால்குலேட்டர். நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே புதுசாக கால்குலேட்டர்னு சொல்லிட்டு அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக சில எம்பி அண்ட் சில கான்ஃபிகரேஷன்லாம் ஓப்பன் ஆகுது. நான் கால்குலேட்டர் க்ளோஸ் பண்ணேன்னா இந்த என்ட்ரி இங்கேருந்து போயிடும், எனக்கு மெமரி ஃப்ரீயாக போயிடுச்சு. அப்போ சிமிலர்லி எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறீங்கன்னா மெமரி டேபிளில் போயிட்டு ஒரு ப்ராசஸ் விழுகும். ஸ்கிரிப்ட் முடிஞ்சோன்னா அந்த மெமரி டேபிள்லேருந்து அந்த ப்ராசஸ் ஃப்ரீயாக போயிடும். அதே தான் நீங்கள் லாஸ்ட்டாக ரன் பண்ண ப்ராசஸோட நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னா யூ கேன் யூஸ் டாலர் எக்ஸ்க்ளமேஷன். இப்போதைக்கு நான் எந்த ஸ்கிரிப்டும் ரன் பண்ணாதனால எனக்கு அந்த நம்பர் எதுவும் வரலைங்க. சப்போ இதுவே நான் இப்போ main.sh நான் ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் டாலர் எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்தேன்னா ஸ்டில் இது என்னோட இட்ஸ் நாட் அ லினக்ஸ் மெஷின், இது இட் இஸ் மை விண்டோஸ் மிஷினில் நான் யூஸ் பண்ணுறதுனால இங்கே டாஸ்க் மேனேஜர் தான். இங்கே ப்ராசஸ் நம்பர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்றதுனால இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. த ப்ராசஸ் நம்பர் ஆஃப் த லாஸ்ட் பேக்ரவுண்ட் கமாண்ட். ஓகே, ஸோ அப்போது பேக்ரவுண்ட் என்னென்னா
நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை டேரெக்டாக ஃபோர்க்ரவுண்டில் ரன் பண்ணாமல் பேக்ரவுண்ட்லேயே ரன் பண்ணலாம். ஸோ அப்போ பேக்ரவுண்ட் என்னன்னா, லெட் மீ டூ திஸ் ஆம்பர்சென்ட்னு கொடுத்தனா பேக்ரவுண்டில் ரன் ஆகும். எஸ். ஸோ அப்போ பேக்ரவுண்ட் என்னன்னா, எனக்கு ஆம்பர்சென்ட்ன்ற வார்த்தைக்கு மீனிங் பின்னாடி பிஹைண்ட் த சீனில் ரன் ஆகும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் டாபிக்ஸில் பார்த்துக்கலாம். பேக்ரவுண்டில் ரன் பண்ணுற கமாண்டோட ப்ராசஸ் நம்பர் பார்க்கணுன்னா யூ கேன் யூஸ் தட் நம்பர். ஓகே. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா, ஸ்பெஷல் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க வேண்டிய அஜெண்டா என்னன்னா, ஒரு வேரியபிள்னா என்ன, ஒரு ஸ்பெஷல் வேரியபிள்னா என்ன, ரீடுன்றதை யூஸ் பண்ணி எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது, வேரியபிள் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டா. இது கூடவே நான் சில ஆப்ரேட்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஆப்ரேட்டர்ஸ் தான். அந்த ஆப்ரேட்டர்ஸ் இங்கே என்னோட பிபிடியிலே இருக்குது. யூ கேன் ஹாவ் அ லுக் இன் டு திஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ரன்னும் பண்ணி காமிச்சிடுறேன். இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது தே ஆர் சிம்பிள்ஸுங்க. சிம்பிள்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, நம்மளுக்கு ஒவ்வொரு சிம்பிளும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்டுக்காக. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், சில பேசிக்கான சிம்பிள்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்கிரிப்டில் a = 10 b = 20ன்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த 2 வேரியபிளோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். the value of a is $a, value of b is $b. அப்போ எனக்கு என்ன வரும், 10 and 20ன்னு வந்துடும். இப்போது எக்ஸ்பிரஷன் நார்மலாக நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, a + b அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஏவும் பியும் ஆட் ஆகி 10 + 20 13 வரும். ஆனால் பேஷில் அப்படி கிடையாதுங்க. பேஷில் நீங்கள் EXPR அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும், which stands for expression. இந்த எக்ஸ்பிரஷனை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன், எனக்கு இது ரன் ஆகி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது கூடவே எனக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்களேன், இதுக்கு பேர் பேக்டிக். நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது என்னன்னா பேக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்டிக்னா எங்கங்க, அது எங்கே இருக்குன்னா, உங்கள் எஸ்கேப், உங்கள் கீபோர்டில் எஸ்கேப் பட்டன் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் கீ அமுக்கி எஃப்என்னு சொல்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதுவும் கீபோர்ட் கீழே இருக்கும். ஃபங்க்ஷன் கீ அமுக்கி எஸ்கேப் அமுக்கிட்டிங்கன்னா அந்த பேக்டிக் விழுகும். அப்போ ஒரு பேக்டிக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எண்டிங்லேயும் ஒரு பேக்டிக் கொடுத்துட்டு அதுக்குள்ளே எக்ஸ்பிரஷன் a + b, a - b, a × b. ஆனால் டேரெக்டாக ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, அது பேக்ஸ்லாஷ், ஏன்னா அது எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ a × b, b / and b மாடுலஸ் ஆஃப் a. இது ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். அந்த ஆன்சரை வச்சு நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போது நான் ஓகே ஆம்பர்சென்ட்ன்ற சிம்பிள் கொடுத்தேன்னா வேண்டாம், டேரெக்டாக மெயின் டாட் அசெட்ஸ் ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ மெயின் டாட் அசெட்ஸ்ன்னு கொடுத்தோன்னே the value of a is 10, the value of b is 20, a + b 20, a - b -10, a × b 20 × 10 is 200, b / a 20 10ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் இஸ் 2 தான். கோஷன்ட் இஸ் 2. ரிமைண்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். ரிமைண்டர்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குவிக்காக நான் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறேன். ஸோ ஐம் கோயிங் டு டிவைட் அ நம்பர் பை சம்திங். ஸோ அப்போ நீங்கள் உங்களை நான் பென் அண்ட் பேப்பரில் டிவைட் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி வில் ரைட் அ நம்பர். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், 17 / 3ன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா 3 5s are 15 அண்ட் ரிமைண்டர் வந்து எனக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுப்பீங்க. அப்போ இந்த 5ன்றது கோஷன்ட், இந்த 2ன்றது ரிமைண்டர். அப்போ அதே மாதிரியே இங்கே நான் 17ன்னு கொடுக்குறேன், இங்கே நான் 3ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வரும், மாடுலஸ் பண்ணும்போது ரிமைண்டர் வரும். சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணேன்னா இப்போ நான் பெயிண்ட் டயக்ராமில் வரைஞ்ச மாதிரியே மை கோஷன்ட் இஸ் 5 அண்ட் 17 3ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்த ரிமைண்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இது என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ன்றது என்னன்னா, நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூ கேன் யூஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது கூடவே நம்மளுக்கு வி ஹாவ் ஆல்சோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. அது என்னன்னா ரொம்ப சிம்பிளாக if I say a = $b அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், a = $bன்னு கொடுக்குறேன். அப்படின்னா பியில் என்ன வேல்யூ இருக்கோ அது இனிமேல் ஏல ஸ்டோர் பண்ணிடு. இப்போ நான் மறுபடியும் ஏவும் பியும் பிரிண்ட் பண்ணனா நீங்களே பார்க்கலாம்,
இனிஷியலாக ஏவோட வேல்யூ 3 இருந்துச்சு, பியோட வேல்யூ 17 இருந்துச்சு. இப்போ நான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவும் ரெண்டுமே சேமாக தாங்க இருக்குது. அப்போ வெறும்னே ஈக்குவல் டுன்றது இட்ஸ் அன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் அது கூடவே நீங்கள் செக்கும் பண்ணலாம். சப்போஸ் ஏவும் பியும் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணேன். ஏவும் பியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஃபால்ஸ். இப்போ நம்மளோட சுச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன கான்செப்ட்னா when I do this, என்னோட ஸ்கிரிப்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சின்டாக்ஸ் கொஞ்சம் புதுசாக தாங்க இருக்கும். இதை நீங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாபிக் நம்ம அடுத்த கிளாஸில் எடுப்போம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நான் மீனிங் என்னன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு $A இஸ் $B. அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணனா ஏவும் பியும் சேமா? ஆமாம், இப்போதைக்கு ரெண்டுமே 17 தானே. அப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட் 1 ஆமான்னு வரும், ட்ரூ. இப்போ இதுவே நான் இந்த வேல்யூ நான் எடுத்துட்டேன். இப்போ ஏட வேல்யூ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 and 17 தே ஆர் நாட் ஈக்குவல், அதனால ஃபால்ஸ்னு வருது. அப்போ டபுள் ஈக்குவல்ன்றது என்ன பண்ணுன்னா ரெண்டு வேல்யூ சேமான்னு பார்க்கும், நாட் ஈக்குவல்ன்றது ரெண்டு வேல்யூ நாட் ஈக்குவலான்னு பார்க்கும். அப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது ஏவும் பியும் சேமா? இல்லை, ஃபால்ஸு. ஏவும் பியும் வேறையா? ஆமாம், உண்மைதான், ட்ரூவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 0 and 1ன்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு அவுட்புட் காமிக்குது. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்த்துட்டோம். இது கூடவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வி ஆல்சோ ஹேவ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்னன்னா, எனக்கு கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற சிம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம நீங்கள் நார்மலான ஒரு நாலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்துச்சுனாலும் யூ வில் கெட் டு நோ இட். இல்லை சப்போஸ் இஃப் யூ ஆர் சம் எலக்ட்ரிக்கல்ஸ்னாலுமே யூ வில் நோ தீஸ் கிரேட்டர் தென், லெஸ் தென். ஸோ அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தென் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்போது நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்கிறதுக்கு we can use this relational operators. இப்போ A is equal to B, A is not equal to B, NE na not equal, EQ na equal, இது GT na greater than, LT na lesser than, GE na greater than or equal to, LE na lesser than or equal to. அப்போ இங்கேவே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதை வச்சு நம்ம ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்கிறதுக்காக we can use this relational operator. ஸோ அப்போ நம்ம அரித்மெட்டிக்கில் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பார்த்தோம். ரிலேஷனில் சேம் இக்யூ என்இ அதுதான் நம்மளோட ரிலேஷன் ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிளே. அதே மாதிரியே ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ன்னு இருக்கு. ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா எஸ் ஆஃப் நோவா, ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு தாங்க கொடுக்கும். இது எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம அடுத்த டாப்பிக்கில் இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற கிளாஸில் நம்ம இதை கம்பேர் பண்ணுவோம். அப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். பட் ஃபார் நவ் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நம்மளுக்கு ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி தான் வி ஆர் கெட்டிங் இட். இப்போ எங்கிட்ட ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே A is equal to ABC, B is equal to XYZ. இப்போ எங்கிட்ட ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூமே சேமாக இருக்குன்னா ஐ வில் பி கெட்டிங் ட்ரூ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஐ வில் பி கெட்டிங் ஃபால்ஸ். அப்போ இது ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் நீங்கள் கம்பேர் பண்ணலாமா வேணாமான்ற சொல்லிட்டு அந்த விஷயங்கள். இது கூடவே Z, N ஸ்ட்ரிங்கான்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ Zன்னு என்னன்னா இஃப் த கிவன் ஸ்ட்ரிங் ஆப்ரண்ட் சைஸ் இஸ் 0, இஃப் இட் இஸ் 0 லென்த் தென் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. என்னோட சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை நம்மளுக்கு காமிக்கணும், என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு 0 விட பெருசாக இருக்கா இல்லை 0 விட சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ செக் இஃப் த கிவன் ஸ்ட்ரிங் ஆப்ரண்ட் சைஸ் இஸ் 0 ஆர் நாட். என்னோட ஜீனா 0, ஸ்ட்ரிங்கு எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் -zன்னு கொடுத்து நீங்கள் இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உள்ளே ஏதாவது டேட்டா இருக்குன்னா எனக்கு என்ன ஆகும்னா ஃபால்ஸ்ன்னு தான் அடிக்கும். அதே மாதிரியே -n அப்படின்றது என்னன்னா செக் இஃப் த கிவன் ஸ்ட்ரிங் ஆப்ரண்ட் சைஸ் இஸ் நான்-0. அப்போ Zனா 0, என்னன்னா நான்-0. நான்-0னா என்னன்னா என்னோட ஸ்ட்ரிங் எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிள். லெட் மீ டெல் யூ வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. இது மோஸ்ட்லி இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால தான் நான் எக்கோ யூஸ் பண்ணல. இப்போது என்னோட ஸ்ட்ரிங்கில் ஒரு டேட்டா இருக்குது. அப்போ என்ன வரும்னா அவுட்புட் ஃபால்ஸ். இப்போ இதுவே எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா என்னோட அவுட்புட் ட்ரூ.
ஏன்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுதுன்னா, என்னோட ஸ்ட்ரிங் 0வா இருக்கா? இப்போதைக்கு 0வா தானே இருக்கு. அப்போ ட்ரூ. உள்ள ஏதாவது டேட்டா இருக்குன்னா, ஸ்ட்ரிங் 0வா இருக்கா? இல்ல. அப்போ ஃபால்ஸ். அதோட ஆப்போசிட் தாங்க செக் இஃப் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நான் ஜீரோ அப்படின்னு சொல்றது. அண்ட் ஃபைனலாக என்னோட செக் இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் நாட் எம்டி ஸ்ட்ரிங். இஃப் இட் இஸ் எம்டி தென் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அப்போ சைஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம Z அண்ட் N அண்ட் STRன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்களோட ஸ்ட்ரிங்கை இந்த N Zன்னுலாம் மென்ஷன் பண்ணாமல் வெறும்னே மென்ஷன் பண்ணிங்கன்னா, ஸ்ட்ரிங் எதாவது இருந்தால் மட்டும்தான் இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகும். எதுவும் இல்லைன்னா ஃபெயில் ஆகும். அப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். இது எல்லாத்தையுமே நான் இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாப்பிக்கில் எக்ஸாம்பிள்ஸோட காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு பெட்டர் ஐடியா எக்ஸாம்பிள் புரியுது. ஃபைனலாக வி ஹேவ் ஃபைல் ஆப்ரேட்டர்ஸ். ஃபைல் ஆப்ரேட்டரும் இதை பார்த்து மெமரைஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் இங்கே மொத்தமாக ஒரு 5 ஸ்லைட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு 5 ஸ்லைடுமே எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான ஃபண்டமெண்டல் நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது ஃபைல் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா -dனா இந்த ஃபைல் டைரக்டரியா இல்லையான்னு செக் பண்ணும். எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தாங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். -fனா இது ஃபைலான்னு செக் பண்ணும். -rனா என்னால் இந்த ஃபைலை ரீட் பண்ண முடியுமா? -wனா ரைட் பண்ண முடியுமா? -xனா ரன் பண்ண முடியுமா? இது எல்லாத்தையும் செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுக்க போகுது. இது மாதிரியே என்னோட ஃபைலோட சைஸு 0 விட பெருசாக இருக்கணும். அப்படின்னா ஃபைல் காலியாக இல்லாமல் உள்ள ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டைமில் -sன்னு யூஸ் பண்ணிங்கன்னா செக் இஃப் த ஃபைல் சைஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. 0வோட பெருசாக இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். அதே மாதிரியே -eன்றது ஃபைல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்ட் ஆர் நாட். எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் இஸ் ட்ரூ. அந்த ஃபைலுன்றது ஒன்று இல்லவே இல்லை, இல்லாத ஒரு ஃபைலை ரெஃபர் பண்ணுறோன்னா இட் வில் பி ஃபால்ஸ். இந்த -eன்றது ஃபைலுக்கு மட்டும் இல்லை, டைரக்டரி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் வி வில் wrap up our today's class. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இன்னைக்கு டாபிக்ஸாக நம்ம இன்ட்ரடக்ஷன் டு லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது விண்டோஸில், அண்ட் வேரியபிள்ஸு, ஸ்பெஷல் வேரியபிள்ஸு, அண்ட் ரீடுன்ற ஒரு டேட்டா, அண்ட் நம்ம சில ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் I'll teach you how to make conditions and how do you create loops on a separate topic. Thanks for watching till the end. ஸோ இந்த லினக்ஸ் சீரீஸில் நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் பார்ட் 1 பார்த்தாச்சு. ஸோ இதேமாரியே செப்பரேட் பார்ட்ஸில் வி வில் லேர்ன் லூப்ஸ், இஃப் அண்ட் எல்ஸ், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ சின்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ கண்டென்ட், ஐ ஹோப் யூ லைக் ஆர் டுடேஸ் வீடியோ. இஃப் யூ லைக் வாட் ஐம் டீச்சிங் அண்ட் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா do share the link to them, and also as usual do like and subscribe to Learn with Mithran.